கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று லூக்கா 21:34 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பெருந்திண்டி என்பது பெரும் தீனி என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் உயிர் வாழ உணவு, உடை, இருப்பிடம் அவசியம். முக்கியமாக உணவு அவசியம். ஆனால் அந்த உணவுக்கு ஒருவன் அடிமையாய் போவது என்பது ஒரு தகாத செயலாய், இச்சை அடக்கமில்லாத ஒரு செயலாய் காணப்படுகிறது. வீட்டிலே என்ன சமைத்து கொடுத்தாலும் மனரம்மியமாய் சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். அது நல்லது. ஹோட்டல்களிலே சாப்பிட பழகாதிருங்கள். ஏனெனில் இந்த பழக்கம் வளர்ந்து நாவுக்கு அடிமையாய் போய்விடுவீர்கள். அதிக ருசி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்னென்ன ரசாயன பொருட்களை கலக்கிறார்கள் என்று நீங்கள் தெரிந்தால், அது உங்கள் உடலுக்கு எப்படி ஊறு விளைவிக்கும் என்று தெரிந்தால் நிச்சயம் நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள், அநேக சகோதர சகோதரிகள் உணவின் மீது கட்டுப்பாடு இல்லாமல் ருசிக்காக சாப்பிடுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். நாம் ருசிக்காக சாப்பிடக்கூடாது, பசிக்காகத்தான் சாப்பிட வேண்டும். இந்த பெருந்தினை ஒரு பெரிய பாவமில்லை. ஆனாலும் உங்கள் சரீரத்தை சோம்பலாக்க செய்து உங்களுடைய பாலுணர்வை அதிகமாக்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். அதனால் அநேக துன்மார்க்கமான செயல்கள் உங்கள் சரீரத்தில் காணப்பட வாய்ப்பு உள்ளது. பிரியமானவர்களே, உணவு காரியத்தில் இச்சையடக்கம் உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று பவுல் சொன்னதை நினைவு கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.